என்னுடைய தகப்பனார் என்னை வாழ்த்துவார். என் பிறந்த நாள் அன்றைக்கு என்னை வாழ்த்துவார். எப்படி வாழ்த்துவார் தெரியுமா? ஜியோ ஹசாரோ சால், ஹர் சால் கே ஹோ தின் 50,000 என்று சொல்லுவார். என்ன அர்த்தம்? 100 வருடங்கள் வாழ் என்று சொல்ல மாட்டார். நீ இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ்க. அந்த 1000 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் 50,000 ஆண்டுகள் வாழ்க என்று சொன்ன என் தகப்பனார் என்னை அறிமுகம் செய்கின்ற பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், எதையேனும் பேசுவார்கள், அவர்கள் புதிதாக என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் என்ன புதிதாக சொல்லிவிட முடியும் என்று யோசிக்கிறேன். 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் இருக்கு இல்லையா, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், கூட்டம் கூடுவது அல்ல நாம் பார்த்து பயப்பட வேண்டிய விஷயம். நேற்று கூட ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரங்கத்திற்குள் வந்துவிட்டார் என்பதற்காக பல்லாயிரம் மக்கள் கூடி அவரை நெருக்கடிக்கின்ற பொழுது ஒரு பெண், 35 வயது பெண் உயிரிழந்திருக்கிறார். கூட்டமாக போய் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த இந்தியாவிற்கு ஒன்றும் புதிதில்லை. 2 விஷயத்தை பெண்களே உங்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லுகிறேன், மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், சகோதரர்களுக்கும் சொல்லுகிறேன். 2 விஷயங்கள் தான் வாழ்க்கை முக்கியம். 2 கேள்விகளை இன்று இரவு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள்? எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? 2 கேள்விதான். உங்களுடைய இடம் எங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? நம்முடைய இடம் எங்கே இருந்தது? எதற்காக நான் நினைவு கூறத்தக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த 2க்கு காலையிலங்க, திங்கட்கிழமை காலையில புடவை கிடவை கட்டிக்கிட்டு நான் காலேஜுக்கு புறப்படுறேன். காலையில திங்கட்கிழமை காலையில புடவெல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல கிளம்பும் போது என் மனசுல எப்பவுமே வர ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு நாள் கிடைச்சி திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஒரு வார்த்தை கிடைச்சதுலேருந்து நான் அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ரொம்ப நன்றியோடு நான் கிளம்புறேன். வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. அந்த வலி ரொம்ப பெருசு. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிலே பிறந்தவள் நான். எனக்கு கல்வி அளிக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் என்கின்ற பட்டம் கிடைத்திருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று டாக்டர் பர்வீன் சுல்தானா என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், நான் போய் என்னுடைய காலேஜ்ல என்னுடைய கேபின்ல நான் உட்கார்றேன்னு சொன்னா, நீங்கள், நான் சத்தியமாக சொல்லுகிறேன், இறைவனுக்கு நான் பயப்படுகின்றவள், இறை நம்பிக்கை கொண்டவள், அந்த இறைவனை சாட்சியாக்கி சொல்லுகிறேன், நான் என்றைக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் அந்த இருக்கையில் உட்கார்வதே. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க எல்லார்கிட்டயே கேட்கிறேன், இதே என்னுடைய பிறப்பு வடநாட்டில் வாய்த்திருக்கும் என்றால் எனக்கு இந்த உயர்வுகள் கிடைத்திருக்குமா? அப்படி என்றால் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். யாரையெல்லாம் நினைவு கூறுகிறேன்? அந்த இடத்தை எனக்கு தந்தவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அங்கே உட்கார்ந்து சில கடமைகளை செய்ய வேண்டும். அந்த கடமைகளுக்காக இந்த சமூகத்திடம் நான் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் தொலைக்காட்சியில் ஐயா சமீபத்தில் ஒரு 8 மாதம் இருக்கும், 7-8 மாதத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியை பார்க்குற, ஒரு 3 நிமிஷ நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஒரு அம்மா இப்படி நிற்கிறாங்க, கழுத்தில் ஒரு சின்ன முத்து மாலை, தலைமுடி இப்படி இருக்கு, ஒரு 50-55 வயது இருக்கும் அந்த அம்மாக்கு. அந்த அம்மா நிற்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, இங்கிலீஷில் தான் பேசுறாங்க, எனக்கு புரியுது, அந்த இங்கிலீஷ் எனக்கு புரியுது. அவங்க நின்று பேசும்போது ஒரு 2-3 விஷயம் சொல்றாங்க. நான் அந்த அம்மாவை கூர்ந்து கவனிக்கிறேன். எங்க அம்மா பேர் ஷியாமலா, எங்க தாத்தா பேர் கோபாலன். நாங்க சென்னையில பெசன் நகர்ல எங்க தாத்தாவை பார்க்க வருவோம். இங்கிலீஷ்ல சொல்றாங்க அவங்க. பார்க்க வருவோம். அப்ப எனக்கு 5 வயசு. 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் என் தாத்தாவோட நான் இருந்திருக்கேன். எங்க தாத்தா லாங் வாக் போவார்.
அப்போ என் கையை பிடிச்சிட்டு போவார். அவர் என்கிட்ட பேச மாட்டார், வெளியில தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசுவார். இந்த நாடு எவ்வளவு சிறப்பான நாடுன்னு சொல்லுவார். ஊழல் இல்லாமல் இந்த நாடு வாழ்வதற்கு எவ்வளவு தகுதியான நாடுன்னு சொல்லுவார். நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே போனார். நான் ஒரு 7 வருஷம் மாசத்துல ஒரு 15-20 நாள் அவருடைய வாக்ல அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். என் ஆழ் மனதில், என் சிறிய வயதில் என் தாத்தாவின் பேச்சையும் அவருடைய கொள்கைகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததனால் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் நான் சிவில் சர்வீஸ்ல நிறைய பணிகள் செய்து இன்றைக்கு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன். என் பெயர் கமலா ஹாரிஸ் என்று அவர் சொன்னார். நான் இங்க எங்க நிக்கிறேன்னா, யாருடன் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்? யார் பேச்சை கேட்டு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உடன் இருந்திருக்கிறார்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த 5 இருக்கக்கூடியது 5 தகுதிகள் என்னன்னு சொல்றேன். 1, தூய்மையான இதயம். இந்த 5ல 1 தூய இதயம். இதமான சொல். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இதமான சொல், விசாலமான அறிவு, ஞானமான பார்வை, உறுதியான எண்ணம். இந்த 5 தாங்க அடிப்படையில். சில பேர் நமக்கு புரியாத சில விஷயங்கள் புரியும்படியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க. நான் பாராட்டுறேங்க. ஒரு முறை ஏதோ ஒரு பட்டிமன்றத்துல தான் பேசணும்னா, தமிழனுக்கு எது பெருமை, கல்வியா செல்வமா வீரமானு? நான் சொல்லவா தமிழனுக்கு எது பெருமைன்னு? கல்வி ஓகே இருக்கு, கொண்டாந்து கொடுத்து இருக்கிறீங்க. செல்வம் ஓகே. ஆனா நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கிற அந்த மான உணர்ச்சி இருக்குல்ல, வீரம், அது நம்ம அடையாளம். ஒருபோதும் அதை நாங்கள் கீழே விட மாட்டோம். என் தலைமுறை அடுத்தவர்கள் கையில் நழுவிவிடக் கூடாது என்கின்ற கவனத்துடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி நான் சொல்றேனே. ஒரு நாள் ஐயா நான் எங்கேயோ பேசிட்டு இருக்கும் பொழுது பின்னால பேக் ஸ்டேஜ்ல ஒரு அம்மா வந்து அழுது கைய பிடிச்சது. நல்ல பணக்கார பொண்ணு, அழகா வேற இருந்துச்சு. அழுதுச்சிங்க. அழுதுனா எனக்கு கவலை என்னன்னா, மேக்கப் கலையுது. மேக்கப் கலையுது. அது என்ன தெரியுமா சொல்லுச்சு? தேங்க்யூ 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 சொல்லுது. 8 வருஷமா சிறையில இருந்தேன், என் மனச்சிறைய உடைச்சிட்டீங்க, தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிருச்சா? நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், 18 பாயிண்ட். அதுக்கு எந்த பாயிண்ட்ல உடைஞ்சது? அது எந்த பாயிண்ட்டுக்கு அழுவுது? தெரிஞ்சா நம்ம பொதுமக்கள் கிட்ட சொல்லலாம்ல. 18 பேசி 1.5 மணி நேரம் பேசுறதுக்குள்ள நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போலாம்ல. என்னம்மா அது போயிருச்சு. அங்க அது பெரிய மர்சிடிஸ் வண்டியில தனியா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்குது கனடால. நான் போய் அது கதவு தரத்துக்குள்ள பிடிச்சிட்டேன். 18 பாயிண்ட் பேசி இருக்கிறேன். எந்த பாயிண்ட்ல உன் மனச்சிறை உடைஞ்சது சொல்லு. கையை பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லிச்சிங்க. நான் உங்க எல்லாருக்கும் அதை நான் சொல்லிட்டு போறேன். நான் சாதாரண மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இல்லையா, மோட்டிவேஷனுக்காக சொல்லுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் போகாத கூட்டம் தான் இந்த கூட்டத்துக்கு வர்ற கூட்டம், எனக்கு தெரியும். சரியா? எங்க போனாலும் கிடைக்காத பேரறிவு இங்க மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா மேடையை அப்படி அமைப்பர். நான் டேக்அவே மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன். பெண்களை வீட்டுக்கு கொண்டு போங்க, ஆண்களே நீங்களும் தான். பாருங்க, நான் சொன்ன பாயிண்ட் தான். ஒருத்த காட்டு வழியில நடந்துகிட்டே இருந்தானா. அவன் பார்க்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து. ஐயா சொல்வார்ல, அறிஞர் அண்ணா தான் சொல்வேன், பேரறிஞர் அண்ணா. பாம்பு கரியான் புத்தெடுக்க கருநாகம் குடி. நான் வீடு கட்டி இருப்பேன், எவனாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடும். சரியா? ஒரு புத்து இருக்குது, அதுல ஒரு பெரிய கருநாகம் வந்துருச்சு. பார்த்துட்டான் ஒருத்தன். பார்த்துட்டு ஐயோ இது நாகம் இருக்கிற இடம்புல இருக்கு, வேண்டான்னு இடத்த மாத்திட்டான். சரியா? ஆனா பாம்புக்கு அரவம்னு ஒரு பேர் இருக்கு. அது எங்க சத்தம் இருந்தாலும் வந்துரும். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? நான் என்ன சொல்றேன், அவன் தனியா போறான். ஆனா அவன் சத்தம் கேட்டு அவன் பின்னாலேயே வந்துருச்சு அந்த கருநாகம். கருநாகம் வந்துட்டு இருந்த இவனுக்கு தெரியல.
இப்ப நாம எல்லாருமே கருணாகத்தால் கடிப்பட்ட அந்த மனிதன் வச்சுக்கோங்க. நாம எல்லாருமே, நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்லை, சரியா? உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாரோனாலும் இருக்கலாம்ல. என் காலேஜ்லயும் ஒண்ணு இருக்குதுங்க, நல்லா போயிருப்பேன், இப்படி நல்லா தானே வந்திருக்கேன். என்ன பாரு டல்லா இருக்கிறேன்னு, எப்படி எனர்ஜியாவே இருக்க முடியாதுங்க. எனர்ஜியா இருக்கவே விட மாட்டாங்க. வந்தாலே ஏதாவது ஒன்று கீழே போட்டுருவாங்களா? நான் அந்த மாதிரி நாம எல்லாரும் நினைச்சுக்கோங்க, நம்மள பாம்பு கருணாகம். இப்போ நமக்கு இருக்கிறதே ரெண்டே வழிதான். ஒண்ணு, அந்த பாம்பு பின்னால போலாம், அதுக்கிட்ட நியாயம் கேட்கலாம். ஏன் என்ன கொத்துன, உன் வழிக்கு நான் வரல, என் வழிக்கு வந்து ஏன் என்ன கொத்துன, ஏன் எனக்கு துரோகம் பண்ண கேட்கலாம் ஒண்ணு. இல்லைன்னா அதை அடிச்சு சாவடிக்கலாங்க. ரெண்டாவது, கொத்தப்பட்டுட்டோம், விஷம் ஏறுது, பாம்புக்கு பின்னால போகாம விஷத்தை கவனிக்கலாம், விஷ முறிவை தேடலாம். நாம் பல நேரங்களில் பாம்பை போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுறவர் பாதிக்கப்பட்டவர் போறோமா பாரு, நான் சொல்றேன் பாரு, உண்மையா சொல்றேன். நாம என்ன நீயா படமா பாக்குறோம்? கொத்தன பாம்பு வந்து அதே இடத்துல இந்த விஷயத்தை உரியிறதுக்கு பாம்பிடம் எந்த நியாயமும் கிடைக்காது. கொத்தப்பட்டு விட்டோமா, அடுத்த கட்டத்தில் அந்த விஷத்தை இறக்குவது எப்படி என்றுதான் நாம் திட்டமிட வேண்டுமே தவிர, எந்த கருணாகத்திற்கு பின்னாலும் போய் அவர்களை அடிக்க வேண்டுமா, அவர்களை போய் நியாயம் விசாரிக்க வேண்டுமா என்ற அவசியம் கிடையாது. நான் யாரையும் எதிரில் இருக்கிறவங்களை குறிப்பிட்டு இதை சொல்லல, புரிஞ்சுக்கணும் நாம எல்லாம், அதனால சொல்றேன். புறா இருக்குல்ல, புறா தன்னுடைய குட்டிய வேட்டைக்கு அனுப்பிச்சுதான். வேட்டைக்கு அனுப்பும் போது ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அந்த புறா கூட்டத்தின் தலைவர், இது பீகார் பழங்குடியினிடத்தில் வழங்குகின்ற கதை, படிச்சு சிலிர்த்து போனேனா, முடிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பீகார் பழங்குடியில வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய புத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருடைய கடமை என்ன? நான் சினிமா பார்க்க தானே போறேன், உன் கடமை என்ன? நல்லா நடி, அதானே உன் கடமை. அதை செய்யாம இங்க வர, அது ஒழுங்கா செய். நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, சில விஷயங்கள் தவறு என்று சொல்லுகின்ற பொழுது என் மக்களே தவறு என்று சொல்லுவதற்கான துணிச்சலை மேற்கொள்ளுங்கள். அந்த புறா இன தலைவன் சொன்னான், உன் குட்டிக்கு என்னன்னு சொல்லி அனுப்புனேன் வேட்டைக்கு. அவ சொன்னா, அந்த தாய் சொன்னா, வேட்டைக்காரங்கிட்ட பத்திரமா இருந்துக்கோ. எந்த வேட்டைக்காரன்? குறி வைக்க தெரிஞ்ச வேட்டைக்காரன் கிட்ட பத்திரமா இருந்துக்கோன்னு சொன்ன. தப்பு செஞ்சிட்டியே, ஏன் அவனை வேட்டைக்கு, அவனை வெளியில அனுப்பாத, கூப்பிடவன. போய் அந்த தாய் புறா அந்த இளைய புறாவை கூட்டு வந்துருச்சு, தலைவன் முன்னால் விட்டுச்சு. தலைவன் சொன்னான், நீ வெளியில் போக போகிறாய் என்று சொன்னால் 2 விஷயங்களை தெரிந்து கொண்டு போ. வேட்டை தெரிந்த வேட்டைக்காரனை விட நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வேட்டை செய்ய தெரியாத, அம்புக்கு குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம். ஏன்னா அவனை தானே அடிக்கிறான்னு நீ இருப்ப. ஏன்னா அவன் அம்பு அங்கதான் இருக்கும். 23ஆம் எண் புலிகேசி மாதிரி அது இங்க வந்து செல்லும். வேட்டை தெரிந்த, அம்புவிட தெரிந்த வேட்டைக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என் மக்களே. அதே போல வேட்டையே தெரியாமல், அம்பு விடவே தெரியாமல் காட்டிலே வந்து நிற்கிறார்களே, அவர்களிடத்தில் இன்னும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் அபாயகரமானவர்கள். ஒரு அரசன், அந்த அரசன் மிகப்பெரிய இசை பிரியன், இசைன்னா ரொம்ப பிடிக்கும். இசை பாடகர் மாதிரியே தன்னை அலங்கரிச்சு கொண்டு இருப்பாரு. ஒரு முறை ஒரு நாள் பிறந்த நாள் விழா, அவருக்கு பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞரை கூப்பிடுறார் நிகழ்ச்சிக்கு. அப்படி கூப்பிடும் பொழுது அவர் என்ன ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறார், நான் நிகழ்ச்சிக்கு வருவேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, என் பாட்டுக்கு யாராவது தலையாட்டிட்டா அவங்க தலையை வெட்டிடுவேன், அதுக்கு சம்மதமானு கேட்கிறார். யாராவது தலை போகும்னு தெரிஞ்சா வருவாங்களா பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு?
இருந்தாலும் அறிவிக்கிறார் ராஜா. கூட்டம் கூடுது. ராஜா ஒத்துக்கிட்டாரு, இசைக்கலைஞரை வரவேற்கிறாரு. எப்பவும் 1000 பேர் வர நிகழ்ச்சிக்கு அன்னைக்கு 100 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன்னா தலை போகும்னு தெரிஞ்சா யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அதனால அப்போ வந்து பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுறாரு. பாடின உடனே யாரும் தலையசைக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அப்போ ராஜா என்ன பண்றாரு, முதல் பாட்டுக்கு தலையாட்டவே இல்லை, அமைதியா இருக்காரு. எல்லாரும் கவனமா இருக்காங்க. 2வது பாட்டு பாடுறார் பாடகர், தன்னை மறந்து ராஜா தலையாட்டிட்டார். அடுத்த பாட்டுக்கு ராணி தலையாட்டியாச்சு. இப்படியே மொத்தம் 100 பேரும் தலையாட்டியாச்சு. உன்னை ராஜா போய் கேட்டாரு, ஐயா அப்போ 100 பேர் தலையும் வாங்கிடலாமுங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்போதான் அந்த இசைக்கலைஞர் சொன்னாராம், தலை போகும்னு தெரிந்தும் கூட தலையாட்டி ரசித்தார்கள் இல்லையா, அவர்கள்தான் தலை சிறந்த கலைஞர்கள், ரசிகர்கள் அப்படின்னு. அரசனும் அரசியும் ஆரஞ்சு பழம் சாப்பிடுறாங்க. அந்த தோலை உரிச்சு அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற பிச்சைக்காரன் அந்த தோலை எடுத்து சாப்பிடுறான். உன்னை இந்த அரசி கூப்பிட்டு சொல்றா, அரசியை பாருங்க பிச்சைக்காரன் தோலை சாப்பிடுறான். உன்னை கோபம் வந்து அரசர் என்ன பண்றாரு, சாட்டையால அடிக்கிறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அடி வாங்கிட்டு. உன்னை அவர் கேட்கிறாரு, அடி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கே, வெக்கமா இல்லையான்னு. உன்னை அவன் சொல்றான், தோலை தின்னதுக்கே எனக்கு இத்தனை அடி விழுகுது, நீ பழத்தை தின்றிய உனக்கு எத்தனை அடி விழுகுமோன்னு நினைச்சேன், சிரிச்சேன் அப்படின்னா.